அபிராமத்தை சுற்றியுள்ள கிராமங்கள்ல இந்த மாதிரி 10வது படிச்சு பாஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் படிச்சு பாஸ் பண்ணிட்டு மேற்கொண்டு செலவு பண்ணி உயர்ந்த படிப்புகள் போறதுக்கு வழி இல்லாம வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்காக இந்த இன்ஸ்டிடியூட்டை அபிராமம் ட்ரஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அலைடு ஹெல்த் அண்ட் பாராமெடிக்ஸ் ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க கடந்த 5 ஆண்டுகளாக. இது இந்த இன்ஸ்டிடியூட் நடந்து கொண்டு இருக்கக்கூடியது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கு. அதை தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இவங்களும் இந்த மாதிரி இந்த இன்ஸ்டிடியூட்டை பத்தி கேள்விப்பட்டு இந்த நிறுவனம் மிஸ்டர் மணிமாறன் வந்து எங்களை கேட்டாங்க, ஒரு அருமையான கோர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இது இந்த வட்டாரத்தில் பிரபலியமாகணும், அதனால நாங்கள் அதை உங்களுக்கு பிரயோகப்படுத்துறோம் அப்படின்னு வந்தாங்க. அதுக்காக நாங்கள் அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். இப்போ இந்த இதில் இன்ஸ்டியூட்ல எப்படின்னா இந்த மாதிரி அட்மிஷன் ஆகக்கூடிய பிள்ளைங்க 6 மாசம் வந்து அவங்களுக்கு பாடங்கள் படிச்சுக்கிறாங்க. தியரி பாடங்கள், அதாவது ஹார்ட் என்ன 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 அது இந்த மெடிக்கல் சம்பந்தமான இதுகளை எல்லாம் டீச் பண்ணுறோம். இதுக்கப்புறம் அவங்கள 6 மாதம் இங்கே பரமக்குடி, காரைக்குடி, மதுரை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்களில் அங்கேயே இலவசமாக தங்குற இடமும் சாப்பாடும் கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங்க்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இந்த ட்ரைனிங் பீரியட்ல இந்த ஆண்டு முதல் அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை தர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் அந்த மாதிரி இது இல்லை. அவங்களே நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதனால இப்ப இங்க இது நிர்ணயம் பண்ணி இருக்கிறது என்னன்னா 15,000 ரூபாய் தான் ஃபீஸ். அவங்க 6 மாசம் இங்க ட்ரைனிங் போறாங்களா, ட்ரைனிங் முடிச்சு திரும்ப இங்க வந்துருவாங்க. இங்க வந்து அவங்களுக்கு பிராக்டிக்கல் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்ப ட்ரைனிங் போயிட்டு வந்திருக்காங்க. அதையும் இதையும் கம்பைன் பண்ணி மறுபடியும் இங்க ஒரு ரிஹர்சல் மாதிரி செஞ்சு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் வச்சுக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் வச்சு முடிச்ச பிறகு அடுத்த 2 மாசத்துல அவங்களுக்கு சர்டிபிகேட் வந்துடும். இந்த சர்டிபிகேட் வந்து ரொம்ப மதிப்பு மிக்கது. ஏன்னா இது அப்பல்லோ மெட்ஸ்கில் மூலமா வந்தது. இந்த ஆண்டோட அது அந்த ஸ்கீம் முடியுது. இப்ப வர்ற ஆண்டு முதல் நேஷனல் கவுன்சில் ஆஃப் வொகேஷனல் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங் அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் ஆன கோர்ஸ் வந்து நடத்துறோம். அது சென்ற ஆண்டுகள் இருந்த கோர்ஸை விட இன்னும் கொஞ்சம் நல்ல மேன்மையுள்ள கோர்ஸா இருக்கு. அதுக்கும் ஃபீஸ் வந்து 15,000 தான். இது வந்து அதுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் தனியா கேட்கறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 1,750 ரூபாய் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். இந்த ஃபீஸ் 15 ரூபாய் இங்க இன்ஸ்டிடியூட் ஃபீஸ் கட்டுறாங்க. இந்த 15 ரூபாயில இவங்க கட்டின பிறகுதான் அவங்க வந்து ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க. ஆனா அந்த ட்ரைனிங்ல அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்காக நாங்க பேசியிருக்கோம். அப்ப அவங்க அந்த 5-6 வருஷத்துல 5-6 மாசத்துல அவங்க ஒரு 5,000 6,000 அவங்களுக்கு கிடைச்சிடும். இவங்க 15,000 இங்க கட்டி அங்கேயே 5,000 6,000 அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஆக்சுவலா வெறும் 9,000 இந்த படிப்பை அவங்க முடிக்கிறாங்க. ஏன்? எங்க நோக்கமே அதுதான். இந்த அபிராமம் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சதனுடைய நோக்கமே இந்த வட்டாரத்துல மேலும் தன்னால இது பண்ண படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு வொகேஷனல் ட்ரைனிங், தொழிற்கல்வியை கொடுத்து அவங்க மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு, தன்னுடைய சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு ஒரு மன தெளிவோட குடும்பத்துக்கும் நல்லது. அதனால அந்த சூழ்நிலையினாலதான் அந்த நோக்கத்துக்காகத்தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு செலவுங்கிறதே கிடையாது. சொல்ல போனா இந்த 9,000 10,000 இங்க கட்டுறாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ ஒரு 1,250 ரூபாய் கட்டுறாங்க. ட்ரைனிங் போற பீரியட்ல அவங்களுக்கு குறைஞ்சது 5,000 இருந்து 6,000 ரூபாய் அந்த மாதத்துல கிடைச்சிடும். அப்ப அவங்க எவ்வளவு செலவு பண்றாங்கிறத நீங்களே பாத்துக்குங்க. அந்த மாதிரி இது இருக்கு. இப்ப இந்த இன்ஸ்டிடியூட்ல முக்கியமான நபர் வந்து மேரியம்மாள் அப்படிங்கிறவங்க பிரின்சிபால். அவங்க மாதா காலேஜ் ஆஃப் நர்சிங் மானாமதுரையில வந்து பிரின்சிபாலா இருந்து ரிட்டையர் ஆனவங்க. நான் வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஆங்கில ஆசிரியராக இருந்து ரிட்டையர் ஆகி அதுக்கு பிறகு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இப்ப இவங்க இதை ஆரம்பிச்சதுனால நான் அதையெல்லாம் விட்டுட்டு இவங்களோட சேர்ந்து நம்மளும் பயணிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட இங்க நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்து எல்லாம் வழிகாட்டிக்கிட்டு இருக்கேன். அது மக்களுடைய ஆதரவு வேணும். பிள்ளைகள் படிச்சுட்டு சும்மா வேஸ்டா வீட்டுல இருக்கக்கூடாதுங்கிறத நோக்கம்.
பெற்றோர்கள் அதை வந்து உணர்ந்து கண்டிப்பா எங்க பிள்ளைகளை கொண்டாந்து இங்க சேர்த்து பயனடையணும். இதுல அடுத்த முக்கியமான ஆள் வந்து அம்சவல்லி அப்படிங்கிற இவங்க அட்மின். இந்த கடந்த 5 ஆண்டுகளா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேட்சிலையும் இதுவரை 5 பேட்ச் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 6வது பேட்ச் நாளை இந்த மாதம் இறுதியில தொடர்புனா அவங்க சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்கள் பூரா வெயில் மழை பார்க்காம போய் அட்மிஷனை கொண்டாந்து சேர்த்திருக்காங்க. அவங்களுடைய இதுதான். மற்றபடி பிரின்சிபாலோ நானோ தான் இதுக்கு போக முடியாத வயதில் உள்ளவங்களா இருக்கும். அவங்க தான் தன்னுடைய முயற்சியினால கொண்டாந்து பிள்ளைகளை சேர்க்கிறாங்க. ஆனா இது வந்து இன்னும் சரியா ரீச் ஆகணும்னு அவங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க இந்த மாதிரி அவங்க மணிமாறன் கேட்டதுக்கு இது நல்லதுதான் அப்படிங்கறதுனால நாங்க இந்த பிரசன்டேஷனை கொடுக்கிறோம். பெற்றோர்கள் இதை நல்லா கவனிச்சு பிள்ளைகளை வீட்டில் சும்மா இருத்தி வைக்காம இதை படிக்க வச்சு பயனடைய செய்யுங்க. அந்த ஸ்கீம் முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து இந்த வருஷத்துல இருந்து வரக்கூடிய ஸ்கீம் வந்து குறைஞ்சது 10th பாஸ் பண்ணிருக்காங்க. பாஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. 10th பாஸ்னா 11th வந்து அடிப்படை வந்து 10+ தான். 10வது பாஸ்னு அது 11 படிச்சுட்டு டிஸ்கன்டினியூ ஆயிருக்கலாம், 12 படிச்சுட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கலாம். எங்கிட்ட எம்எஸ்சி படிச்சுட்டு கூட வந்து படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம சும்மா இருப்பாங்க. அவங்க கூட இங்க படிக்கலாம்ல. தாராளமா செய்யலாம். படிச்சு ஒரு தொழில் செய்வாங்க. அவங்களுக்கு ஏஜ் வந்து குறைஞ்சது 14-15 வயசு. 10வது பாஸ் பண்ணிருக்கணும். அதுக்கு மேல எவ்வளவு படிச்சிருந்தாலும் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் என்ன வயதா இருந்தாலும் பரவாயில்லை. அதுதான் இந்த நேஷனல் NCERT சொல்றது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நோக்கத்தை இப்ப நாங்க எடுத்து அது உங்களுக்கு உள்ள ட்ரைனிங் சென்டர் இது நாங்க இப்ப செயல்படுறோம். அந்த வருஷத்துல ஒரு சர்டிபிகேட் எடுத்து காட்டுறீங்க. இந்த சர்டிபிகேட் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு. கோர்ஸ் கம்ப்ளீஷன் என்ன வேலைக்கு IIDC உள்ள சர்டிபிகேட். ஃபர்ஸ்ட் IIDC, அதுக்கு அடுத்து NSDC. கோர்ஸ் கம்பல்சரி சர்டிபிகேட் இது. இந்த சார் இதுதான் ஒரிஜினல் சர்டிபிகேட். அவங்க பாஸ் பண்ணதுக்கு உள்ள சர்டிபிகேட். இது கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா வேலைக்கு போறதுக்காக வாங்கி போறாங்கன்னா இது. மற்றபடி பாத்தீங்கன்னா இது வந்து நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து கொடுக்குறாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் ஆனாதான். அதனால வந்துட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இன்ஸ்டியூட் வந்து இப்போ வந்து தரமா இயங்கிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து பிள்ளைகளை வந்து இங்க சேர்த்து விடணும். அதே நேரங்கள்ல பார்த்தோம்னா 10வது வந்து இப்போ வந்து மினிமம் வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்றாங்க. 10 பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 11th படிக்க முடியாம இருக்கலாம். அப்படி வந்து நீங்க வந்து இந்த கோர்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து எங்க வேணாலும் போய் நீங்க நல்லா தலை சிறந்த மருத்துவமனைகள்ல போயிட்டு நீங்க வேலை பார்க்கலாம். கண்டிப்பா சேர்த்து விடுங்க. ரொம்ப நன்றி. இல்ல 10th பாஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, BSc MSc படிச்சவங்க எல்லாம் வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. இதுதான் வந்து ஃபைனலா எக்ஸாமுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்.